ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல நம்ம லோடர் லைஃப் இன் அனதர் வேர்ல்ட் சீசன் 1 எபிசோட் 1 பத்தி தான் பார்க்க போறோம். நெக்ஸ்ட் இந்த அனிமி போடலான்னு கேட்டிருந்தப்ப நிறைய பேர் இந்த அனிமி தான் சூஸ் பண்ணியிருந்தீங்க. அதனால நான் என்னோட பெஸ்ட்டை கொடுத்து இந்த வீடியோ ரெடி பண்றேன். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல நிறைய கோப்ளின்ஸ்லாம் சேர்ந்து பார்ட்டி பண்ணிட்டு இருக்கு. இது எல்லாத்தையும் நம்ம ஹீரோ பார்த்துட்டு அந்த இடத்த விட்டு போகலான்னு பார்க்கும்போது தெரியாம அங்க இருந்த குச்சியை மிதிச்சிடறான். உடனே கோப்ளின்ஸ்லாம் அந்த சத்தத்தை கேட்டு அவனை துரத்திட்டு இருக்கு. ஆனா ஒரு இடத்துல நம்ம ஹீரோ ஜம்ப் பண்ணவும் அவனை துரத்திட்டு வந்த கோப்ளின்ஸ்லாம் அவன் ஆல்ரெடி செட் பண்ண ட்ராப்ல மாட்டிக்கிச்சு. நல்ல வேலை குழியை தோண்டி வச்சேன், இல்லைன்னா என்ன ஆகிருக்குன்னு நம்ம ஹீரோ ஒரு பிளாஷ்பேக்கை யோசிக்கிறான். இது எல்லாமே நடக்கிறதுக்கு முன்னாடி நான் என்னோட ஸ்கூல்ல புக்கு படிச்சுட்டு இருந்தேன். அங்கேயே எனக்குன்னு சொல்லிக்க ஒரு ஃப்ரெண்டு கூட இல்ல. அதுக்கான ரீசன் இங்க இருக்க எல்லாருமே ஆல்ரெடி தனித்தனி குரூப்பா தான் இருக்காங்க. எனக்கும் எந்த குரூப்ல சேரணும்னு ஆசை இல்லைன்னு நம்ம ஹீரோ படுக்கிறான். அந்த டைம்ல திடீர்னு ஒரு மேஜிக் சர்க்கிள் கிரியேட் ஆகுது. உடனே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் அதை பார்த்து ஷாக் ஆகுறாங்க. அப்ப நம்ம ஹீரோ இருந்துச்சு அதை பார்க்கவும் இது மூலமா வேற உலகத்துக்கு போய் ஜாலியா இருக்கலாம், ஆனா அங்க போய் யார் கஷ்டப்படுறதுன்னு அந்த கிளாஸ் ரூம் கதவை திறந்து தப்பிக்கலான்னு பாக்குறான். ஆனா என்ன பண்ணாலும் அந்த டோரை திறக்கவே முடியல. அப்ப அங்க இருந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் மறைஞ்சு போக ஆரம்பிக்கவும் இதுல இருந்து எப்படியாச்சும் தப்பிக்கணும்னு நம்ம ஹீரோ ஜம்ப் பண்ணி அந்த இடத்தோட சீலிங்க்கு போயிடுறான். ஆனா மேஜிக் சர்க்கிள் அங்கேயே வந்து அவனையும் மறைய வைக்குது. இப்பெல்லாம் நடந்தா என்னடா பண்றதுன்னு புலம்பிட்டு இந்த வேர்ல்டுல பிரின்சஸ் யாராச்சும் காப்பாத்தணுமா நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அந்த டைம்ல ஒரு கிழட்டு பையன் வந்துட்டு எல்லாத்தையும் சைகையிலேயே பேசிட்டு இருக்கான். என்னன்னு பார்த்தா இந்த கிழவன் தான் எல்லாரையும் சமன் பண்ணிருக்கா. இதுக்கு முன்னாடி வந்தவன் கிளாஸ்மேட்ஸ் அவங்களோட ஸ்கில்ஸை செலக்ட் பண்ணிட்டாங்க. இப்ப மீதி இருக்கிறதுல நீ செலக்ட் பண்ணிக்கோன்னு அவன் பக்கத்துல பெரிய ஸ்கில் இருக்கிற போர்டு வருது. அதுல ஒவ்வொரு பர்சன்ஸ்க்கும் 50 பாயிண்ட்ஸ் கொடுப்போம், உங்களுக்கான ஸ்கில்ஸை சூஸ் பண்ணிக்கோங்கன்னு போட்டிருக்காவும். நம்ம ஹீரோ அங்க இருக்க ஸ்கில்ஸ் எல்லாம் பார்த்தா எல்லாமே ஒன்னத்துக்கு உதவாத ஸ்கில்ஸா இருக்கு. உடனே நம்ம ஹீரோ டென்ஷன் ஆகிட்டு, யோ கிழவா, இத்தனை பேரை சமன் பண்றது பெரிய விஷயம் இல்ல, அதுக்கேற்ற ஸ்கில்ஸை கொடுக்கணும்னு திட்டிட்டு இருக்கவும் அவர் கடுப்பாகிட்டு அதுல இருக்க ஸ்கில்ஸை அவரே செலக்ட் பண்ணி நம்ம ஹீரோவை வேற உலகத்துக்கு சமன் பண்ணிடுறாரு. இந்த ஸ்கில்ஸை வச்சு எப்படி சர்வைவ் ஆக போறேன்னு நம்ம ஹீரோ கீழே பார்த்தா அங்க ஒரு பேக் இருக்கு. அதை ஓபன் பண்ணி பாக்குறான். அதுல அவனுக்கான ட்ரெஸ் எல்லாம் இருக்கவும் நம்ம ஹீரோ அந்த ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு ஸ்டேட்டஸை செக் பண்ணலான்னு ஸ்டேட்டஸை ஓபன் பண்ணனு சொல்றான். ஆனா டைஸை உருட்டுங்கன்னு வரவும் சரி ஓகேன்னு நம்ம ஹீரோவும் டைஸை தூக்கி போடுறான். பார்த்தா எம்னு வரவும் ஒருவேளை மைனஸா இருக்குமோ, ஆல்ரெடி மொக்க ஸ்கில்ஸ் தான் இருக்குன்னு பயந்துட்டு அந்த எம் லக்ல போட்டுருன்னு சொல்றான். அப்ப அவனோட ஸ்டேட்டஸ் ஓபன் ஆகுது. பார்த்தா எம்ன்றது மேக்ஸ் லெவல்னு போட்டிருக்கவும் எதுக்காக இவ்வளவு பயந்துன்னு யோசிச்சுட்டு அந்த உலகத்திலேயே தனியா தான் இருந்தேன், இங்கேயும் தனியா தான் இருக்கேன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். சரி எவனும் இல்லாதது நல்லதுதான், ஃபர்ஸ்ட் எனக்கான வீடை உருவாக்கணும்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். ஆனா கொஞ்ச நேரம் தேடினதுக்கு டயர்டாகி ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கான். அப்போதான் நம்ம ஹீரோக்கு ஞாபகம் வருது அவன் கிட்ட கான்டாக்ட் லென்ஸ்னு ஒரு ஸ்கில் இருக்கும். அதை யூஸ் பண்றது மூலமா எந்த பொருள் எதுக்கு யூஸ் ஆகும்னு எல்லா விஷயங்களும் அவனுக்கு தெரியும். இந்த லென்ஸை வச்சு என்னால அப்ரைசல் ஸ்கில்லை யூஸ் பண்ண முடியுதுன்னு நம்ம ஹீரோ அங்க இருக்க மஸ்டூம்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அவனோட பேக்ல எவ்வளவு பொருளை வேணா சேவ் பண்ணி வைக்கலாம்னு நினைக்கிறான். அந்த டைம்ல தண்ணியோட சத்தம் கேட்கவும் நம்ம ஹீரோ அந்த டைரக்ஷன்ல ஓடி வந்து பார்த்தா அங்க ஒரு ரிவர் இருக்கு. உடனே அதுல இருக்க தண்ணியை குடிச்சிட்டு நம்ம ஹீரோ காட்டுக்குள்ள நடந்து போயிட்டு இருக்கும்போது அங்க ஒரு குகையை கண்டுபிடிக்கிறான். நான் உள்ள வரேன், என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க மான்ஸ்டர்ஸ்னு நம்ம ஹீரோ சாரி எல்லாம் கேட்டுட்டு உள்ள போறான். அந்த இடம் ரொம்பவே இருட்டா இருக்கவும் அவனோட பேக்ல இருந்து லேம்ப் டென்ட் எல்லாம் வெளியே எடுக்கிறான். அதோட நைட் டைம் ஆக போறதுனால அவன் கிட்ட இருக்க கட்டையை வச்சு நெருப்பு பத்த வைக்கிறான். இப்போ என்னோட ஸ்டேட்டஸை பார்ப்போன்னு ஓபன் பண்ணா நிறைய ஸ்கில்ஸ் அவனுக்கு புதுசா கிடைச்சிருக்கு. பரவாயில்ல, இந்த ஃபர்ஸ்ட் டே நல்லா தான் போச்சுன்னு நம்ம ஹீரோ தூங்க ஆரம்பிக்கிறான். இப்போ ரெண்டாவது நாள் மார்னிங் ஆகவும் ஒரு வழியா நம்ம ஹீரோ எழுந்துட்டு அந்த லேம்ப் இருந்தனால மான்ஸ்டர்ஸ் எதுவும் வரலன்னு நினைக்கிறான். அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறதுக்குள்ள சாப்பாடு போடுன்னு வயிறு கோப்பாடு போடவும் அவன் கிட்ட இருக்க மஷ்ரூம்ஸை நெருப்புல ஈட் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கான். இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு அவன் காட்டுக்குள்ள போகும்போது கான்டாக்ட் லென்ஸை யூஸ் பண்ணி எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கான். அந்த டைம்ல எனிமீஸ் பக்கத்துல இருக்காங்கன்னு அவனோட ஸ்கில்ஸ் மூலமா தெரியுது. உடனே என்னன்னு பார்த்தா அந்த இடத்துல கோப்ளின்ஸ்லாம் இருக்கவும் ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோ அதை பார்த்து பயப்படுறான். ஆனா அதோட ஸ்டாட்ஸ் எல்லாம் செக் பண்ணி பார்த்தா ரொம்பவே கம்மியான ரேங்க்ல இருக்கிறதுனால எப்படியாச்சும் அதை தோக்கடிக்கணும்னு அவனோட ஸ்டிக்ல மேஜிக்கை யூஸ் பண்ணி அந்த இடத்துல இருக்க ஒரு கோப்ளினை எப்படியோ அடிச்சு போட்டு தள்ளிட்டான். அப்ப இன்னொரு கோப்ளின் அட்டாக் பண்ண வருது. ஆனா அது ரொம்பவே கம்மியான ரேங்க்ல இருக்கிறதுனால நம்ம ஹீரோ ஈஸியா தப்பிச்சுட்டு அவனோட மேஜிக்கை யூஸ் பண்ணி அதையும் போட்டு தள்ளுறான். இப்போ அந்த ரிவர் கிட்ட ரெஃப்ரெஷ் ஆகிட்டு என்னோட ஃபர்ஸ்ட் பேட்டில்ல ஃபுல் பவரை யூஸ் பண்ணலனா கூட எப்படியோ சர்வைவ் ஆகிட்டேன் நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு அவன் தங்கி இருக்க குகைக்கு வந்து மஷ்ரூமை நெருப்புல சூடு பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கான். அப்ப அந்த கோப்ளினோட வெப்பனை பார்க்கவும் இது ரொம்பவே குட்டியா இருக்கு, இதுக்கு என்னோட ஸ்டிக்கே பரவாயில்லன்னு நினைச்சிட்டு அவனோட ஸ்டேட்டஸை செக் பண்றான். பார்த்தா நம்ம ஹீரோ லெவல் 2க்கு போகவும் மத்த ஸ்டாட்ஸ் எல்லாம் டபுளா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதோட மூணாவது நாள் காலையில காட்டுறாங்க. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இந்த மஷ்ரூமையே சாப்பிடுறது, ஏதாச்சும் கறியை சாப்பிடலான்னு பார்த்தா என்னோட கிளாஸ் ரப் அதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டான்னு நினைக்கிறான். இப்போ ஒரு வழியா தான் சாப்பிட முடிச்சுட்டு என்னோட பவர்ஸ் எல்லாத்தையும் இன்க்ரீஸ் பண்ணாதான் இந்த வேர்ல்டுல சர்வை பண்ண முடியும், அதோட என் அப்ரைசல் ஸ்கில் லெவல் ஏறி இருக்குமான்னு யோசிக்கிறான். சரி ரொம்ப யோசிச்சா மண்டை குழம்பிடும், நம்ம வேலையை பார்ப்போன்னு காட்டுக்குள்ள போறான். அப்ப திரும்ப நம்ம ஹீரோக்கு மஷ்ரூம் கிடைக்கவும் அவன் டென்ஷன் ஆகிட்டு எனக்கு கறி தான் வேணும்னு சம்மந்தமே இல்லாம செடியில தேடிட்டு இருக்கான். இது வேலைக்கு ஆகிற மாதிரி தெரியலன்னு மேஜிக் ராப்னு ஒரு ஸ்கில்லை யூஸ் பண்ணி அந்த
அந்த இடத்துல பயங்கர ஃபாஸ்டா மூவ் பண்ணிட்டு இருக்கான். அதோட அவன் அட்டாக் பண்ற ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகிருச்சு. அந்த டைம்ல அவனுக்கு முன்னாடி கோப்ளின்ஸ் இருக்கவும் நேத்து மாதிரி கஷ்டம்லாம் படாம ஈஸியாவே 2 கோப்ளின்ஸையும் காலி பண்ணிட்டு எவனா இருந்தாலும் வாங்கலான்னு சொன்னா அந்த இடத்துக்கு 3 கோப்ளின்ஸ் வரவும் நோ தெரியாம சொல்லிட்டேன்னு ஒளிஞ்சிட்டு இருக்கான். அதுங்களே இவனை கண்டுக்காம பேசிட்டு இருக்கவும் தேவையில்லாம ரிஸ்க் எடுக்க வேணான்னு நம்ம ஹீரோ அங்க இருந்து கிளம்புறான். அதோட அவன் கண்ணில் படுற கோப்ளின்ஸ் எல்லாம் கொண்டு அவனுக்கு தேவையான பொருளை கிரியேட் பண்ணிக்கிறான். அவனோட 5வது நாள்ல அவன் இருக்க குகைக்கு கேட்லாம் ரெடி பண்ணிட்டான். இப்ப நைட் ஆகுது. எனக்கு கறி சாப்பிட்டே ஆகணும்னு நம்ம ஹீரோ கஷ்டப்பட்டு ஒரு முயலை பிடிக்கவும் எப்பா விட்டு போனது கதறிட்டு இருக்கு. அப்ப அந்த இடத்துக்கு யாரோ வரமா இருக்கவும் யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோட கிளாஸ்மேட்ஸ் தான் வராங்க. எதுக்கு தேவையில்லாத பிரச்சனைன்னு அங்க இருந்து கிளம்ப போறான். அப்பன்னு பார்த்து அவனோட மொத்த கிளாஸ்மேட்ஸும் அந்த இடத்த சுத்தி தான் இருக்காங்க. அதுல கிளாஸ் ரெப் இருக்கிறத பார்த்து அவன் கஷ்டப்பட்டு பிடிச்ச முயலை விட்டுறான். எனக்கு கிளாஸ் ரெப்ப சின்ன வயசுல இருந்தே தெரியும்னு அவகிட்ட பேசலான்னு போறான். ஆனா நம்ம ஹீரோ இதையே யோசிச்சுட்டு இந்த வேர்ல்டுல நான் தனியா இருக்கிறது தான் கரெக்டா இருக்கும்னு சொல்றதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த ஃபர்ஸ்ட் எபிசோட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் எபிசோட் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களை நான் நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கறேன்.